ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். லூஸில் வாங்கிட்டு வந்துட்டு பசங்க செஞ்சு தரலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதை டக்குன்னு செய்ய வேண்டியது தாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே பொரிச்சு ஆச்சு. பொடியை எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கேரட் மட்டும் துருவி வச்சுருக்கேன். இப்போ இது கேரட்டு, கொத்தமல்லி இலை, டொமேட்டோ, வெங்காயம் இந்த 4 பொருளும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தான் நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திடலாங்க. நான் பாதி ஸ்பூன் உப்பு சேர்த்திடுறேன். சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்து நம்ம க்ளீனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆச்சு. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கடைகள் கேட்டால் பச்சையாகவே கிடைக்கும். நம்ம பொரிச்சு வீட்டில் வந்து பொரிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லதுங்க. வீட்டில் நம்ம பொரிச்சு சாப்பிட்றதுனால கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், க்ளீனாக மிக்ஸ் பண்ணி ஆச்சு. ஏன்னா இந்த உப்பு காரம் வந்துட்டு எல்லாமே பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இதில் நீங்கள் ஸ்வீட் கார்ன் வீட்டில் இருந்தாக்கா நீங்கள் ஸ்வீட் கார்னை கூட நல்லா பொடியாக எல்லாம் இது பண்ணிக்கிட்டு நம்ம 2 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பச்சையாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸ்வீட் கார்ன் இருந்தாக்கா என்கிட்ட இல்லாதனால நான் சேர்த்துல. இப்போ எல்லாமே க்ளீனாக மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. வேறு கப்புக்கு மாற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.